ஐயா எப்போ வருவாருன்றாங்க. இங்கே எப்போ போவான்னு இருக்குது. அந்த சர்ச்சையில் தான் இந்த வீட்டை என் பேரில் நான் கிரயம் பண்ணுறேன். சொத்து தகராறு ஆயிடுச்சு வீட்டில். அது காவல் நிலையம் வரைக்கும் போயிடுச்சு. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஒரு புறம் ஊழியம் எழும்புது, இன்னொரு புறம் இவங்க எழும்புறாங்க. நடுவில் மாம்சம் எழும்பும், என் மாம்சம் சொல்கிறேன் எழும்புது. கர்த்தர் சொல்கிறார், அடங்கு, சுயநீதியெல்லாம் சொல்லக்கூடாது, எல்லாம் நான் பார்த்துன்னு இருக்கிறேன், நீ கம்முன்னு. நீங்கள் எதுவுமே குறுக்கெல்லாம் பேசக்கூடாது. இங்கே சாட்சி மட்டும் இல்லை, இது சம்மந்தப்பட்டிருக்கு. பவுல் அடி வாங்கினார், துதிச்சார், ஆராதிச்சார், சிறைச்சாலை, இதெல்லாம் வந்தெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. உன்னாலே சொல்லே தாங்க முடியலையே. அது ரொம்ப ஒரு மாதிரி உபவாச கூட்டில் போலீஸ்காரங்க வந்து கூப்பிட்டு போகிறாங்க என்கொயரின்னு. அப்போ அவ்வளோ விவரம் தெரியாது, நம்ம சட்டமும் படிக்கலை அப்போது. அதுக்கப்புறம் தான் அது ஒரு இதுவாகிடுச்சு, இது படிச்சிடணுண்டா, இதையும் விடக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷன் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். உள்ளே போய் கைது செஞ்செல்லாம் கூட்டு போகல, விசாரணைக்குன்னு கூட்டின்னு போகிறாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா, இந்த மாதிரி பண்ணிட்டீங்களாமே, சொத்தை கொடுக்காம கம்ப்ளைண்ட்டு, வெட்ட வந்தான் குத்த வந்தான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்க விசாரிக்கிறாங்க. அதுக்கு முன்னே பணம்லாம் கொடுத்துருக்குறாங்க, நம்மளுக்கு தெரியாது. அனுபவமே இல்லையே நமக்கு தான். நம்ம வேதமும் கைமா இருக்கிற ஆளாச்சு. அப்போவும் சரி இப்போவும் சரி. முதல்ல வேத புஸ்தகம், அப்புறம் தான் சட்ட புஸ்தகம்லாம். அப்போது ஒரு எம்எல்ஏக்கு நான் ப்ரேயர் பண்ணி அவர் எம்எல்ஏவே ஆகி பதவியெல்லாம் ஜரூராக போய் கொடி பறக்குது. அப்புறம் அவர் ஃபோன் அடித்து இதை ஆஃப் பண்ணி ஒரு இரவில் நடந்தது இதெல்லாம். மறுநாள் அவர்களுக்கு வெட்கத்தை விட்டார் கர்த்தர். அப்புறம் திருமணம், அந்த கேப்பில் எல்லாம் திருமணமே ஆச்சு. திருமணமான உடனே வீடு கிரயம் பண்ணியாச்சு. அது என்றைக்கு கிரயம் பண்ணோன்னா மலமலமலான்னு விலை ஏறிடுச்சு. அவ்வளோதான், எல்லாருக்கும் கோபம் வந்துச்சு. கொடுத்ததோ கொஞ்சம் பணம், அந்த நேரத்தில் அது அவ்வளோதான் போச்சு. அவங்க கேட்ட தொகை தான் அது. அது ரெஜிஸ்டர் பண்ணி முடித்தோடனே மனைவி கருத்தரித்திருக்கிறாலும் செய்தி வருது. முதல் குழந்தை தங்கிடுச்சு. கொஞ்சம் ஒரு 2 வாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் ஆட்சி. அப்போது கடற்கடன் இந்த சப்பர்ப்ஸ் லேண்டில் வேலைலாம் ஏறிடுச்சு. எவ்வளோ கொடுத்தான் பங்கு, எவ்வளோ கொடுத்தான், ஐயோ விலைலாம் ஏறிடுச்சு. அந்த அவங்க ஆதரவாளர்கள்லாம் பேச ஆரம்பிச்சு. கடைசியில் அது இன்னி வரைக்கும் பெரிய இடைவெளி இருக்குது. ஒன்றும் பண்ண முடியல. நான் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறேன், அப்படித்தான் நடக்கும். என்ன பண்ண போகிற இப்போது? இந்த துணியை நீங்கள் கேட்குற பொழுது அப்படியே